மழைக்காலம் வந்தாலே உங்க வீட்ல பெயிண்ட் உரியறதோ இல்ல மாய்ஸ்சர் பேச்சஸ் இருக்கிறதோ இல்ல ஃபங்கி ப்ராப்ளமோ வருதா? இதை எப்படிலாம் தடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கீங்களா? நான் சொல்ல போற இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த ப்ராப்ளத்தை ஈஸியா ரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாய்ஸ்சர் பேச்சிங், ஃபங்கை இல்லைன்னா இந்த பெயிண்ட் உரியறது இல்ல எல்லாத்துக்குமே மெயின் காரணம் ஒன்று இருக்கு. அதுக்கு காரணம் உங்க ஃப்ளோர்ல எங்கேயோ ஒரு சீப்பேஜஸ் இருக்கு. உங்க வீட்ல முதல்ல எங்க சீப்பேஜ் ஆகுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது என்ன டைப் ஆஃப் சீப்பேஜ்ங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்க அரெஸ்ட் பண்ணாம நீங்க வால் ஓரியன்டா பெயிண்ட் இல்ல அந்த ஃபங்கைக்கோ நீங்க பண்ற எந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க புது வீடு கட்டும் போது உங்க வாஷ்ரூம்ஸ்ல எபாக்சி கோட்டிங் பண்ணிருக்காங்களாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அது பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வால்லையும் சரி அதோட கீழே உள்ள ரூஃப்லையும் சரி சீப்பேஜஸ் கண்டிப்பா ஆகும். மான்சூன் டைம்ஸ்ல வந்து உங்க உடன் டோஸா இருக்கட்டும் உடன் விண்டோஸா இருக்கட்டும் அது எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாவே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா மான்சூன் டைம் வரதுக்கு முன்னாடியே கார்பெண்டரை கூப்பிட்டு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூபிவிசியோ இல்ல கிளாஸ் டோஸோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட சீலிங்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. மான்சூன் டைம்ல உங்க வீட்டில் ஹியூமிடிட்டி ஆர் பேட் ஸ்மெல் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சால்ட்டோ இல்லைனா காஃபி பீனோ ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும் அந்த பேட் ஸ்மெல்ஸ் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிடும். நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா மான்சூன் ரெயினை ஒரு நல்ல ஹாட் காஃபியோட நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு மறக்காம ஜேஜே பில்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்க.